கொஞ்சம் பால் சாப்பாடு கொஞ்சம் டைமுக்கு சாப்பிடணும், இல்லைன்னா ரிலீஸா வராது. ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஆமா, நான் டைமிங்க்கு சாப்பிட மாட்டேன். காலைல எழுந்திரிச்சோடனே 11 மணிக்கு தான் சாப்பிடுவேன். என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற? ஏன்னா நான் 10 மணிக்கு தான் எந்திரிக்கிறது. இதெல்லாம் உண்மையா? ஈலா விடுறாங்க. அப்ப ஸ்கூல் போகும்போது ஸ்கூலுக்கு 8 மணிக்கு எந்திரிப்பேன். இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இவர் தயவு செய்து கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்காதீங்க. இந்த பொண்ணு பாடினா போதும். ஒரு மணிக்கு எந்திரிப்பேன். அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டா அங்க கண்ட்ரோல் பண்ண உன்னை விட ஜாஸ்தியா இருக்கு. ப்ளீஸ் செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. ஏதாவது சொல்லவா? நல்லா பாடி இருக்க. இல்ல, தப்பு இருந்தா சொல்லுங்க சார். ஐயோ தம்பி நீ பேசுப்பா. என்ன கொடுத்துற நீ? ஏதாவது பேச முடியுமாடா கண்ணா? முதல்ல தப்பு இருந்தா சொல்லுங்க சார். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. பரவாயில்ல, தப்பு இருந்தா சொல்லுங்க. சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நாங்க எல்லாம் தெலுங்கு பெங்காலியிலேயே பேசுறோம். இல்லடா கண்ணா, நீ சூப்பரா பண்ண. தப்பு இருந்தா சொல்லுங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. சாக்லேட் ஏதாவது கொடு. சாக்லேட் இல்ல, இது பிஸ்கெட். அது வாய மூடணும் முதல்ல. போடட்டுமா? ஒன்னு கரெக்டா பாடுறியா? என்னது மறுபடியும் முதல்லேந்தா? கரெக்ஷன் இருந்தா சொல்லுங்க. எனக்கு நஸ்ரீனுக்கு கரெக்ஷன் சொல்ல பயமா இருக்கு. என்ன உன் பேச்சுல ஏதோ ஒரு சூட்சுமம் தெரியுது. நான் அழ மாட்டேன் இனிமே. வாவ் சூப்பர். இது ஓகே.